நாகையில் அரசு மருத்துவமனையை வேறு இடத்திற்கு மாற்றியதை எதிர்த்து பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. தொடர்ச்சியாக மக்கள் பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய மறியல் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பாலவேல், நிச்சயமாக நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகாமையில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகை அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. இந்த நாகை அரசு தலைமை மருத்துவமனையானது ஒரத்தூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கடந்த மாதம் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனால் நாகை நகர் பகுதியை சுற்றி உள்ள மக்கள் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஒரத்தூர் பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனையை இதே பகுதியில் மீண்டும் இயக்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். தொடர்ச்சியாக கையெழுத்து இயக்கம், அதே போல முதல்வருக்கு தபால் அனுப்பு போராட்டம் உள்ளிட்ட போராட்டத்தை கையில் எடுத்த நிலையில இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்ட மீட்பு குழு சார்பில் அறிவிப்பு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சூழல்ல தன்னெழுச்சியாக மக்கள்கள் பல்வேறு இடங்கள்ல மருந்து கொத்தல ரோடு, முச்சந்தி, காளிமன் கோயில் தெரு, பப்ளிக் ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து மரக்கட்டைகள், கற்களோடு மக்கள் போராட்டத்தில் தன்னெழுச்சியாக ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக டிஎஸ்பி அரங்கநாதன் உள்ளிட்ட தலைமையான அதிகாரிகள் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு எட்டப்படும், அதாவது அந்த மருத்துவமனை செயல்படுத்துவதற்காக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதாகவும் மேற்கொண்டு இந்த இடத்தில் மீண்டும் மருத்துவர்களோடு அந்த மருத்துவமனை இயங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தெரிகிறது. மேற்கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நம்மளோட இணைப்பில் இருக்க அவர்கிட்ட கேட்கலாம், போராட்டத்தை எப்படி முன்னெடுத்திருக்கீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? அரசினர் மாவட்ட தலைமை மருத்துவமனை வேண்டும் என்பதுதான் என்னோட ஒரே கோரிக்கை. டிஎஸ்பி அவர்களும் ஆர்டிஓ அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் அரசினர் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஏற்கனவே இருந்தது போல செயல்படும் என்ற உறுதியளித்து காரணத்தினால் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் வாங்கியுள்ளோம். நாளை மதியம் எழுத்துப்பூர்வமாக எழுதி தருகிறோம் என்று உத்தரவாதம் தந்துள்ளார்கள். அதனால் தற்காலிகம் இந்த போராட்டம் வாபஸ் தந்தது. இந்த அரசினர் மாவட்ட தலைமை மருத்துவமனை என்பது நாகப்பட்டினம் சுற்றியுள்ள 5 லட்சம் மக்களின் பிரச்சனையாகும். 5 லட்சம் மக்களுக்காக சிகிச்சை அளித்த மருத்துவமனை 105 ஆண்டுகளுக்கு மேலாக சீரோடும் சிறப்பாகவும் செயல்பட்டு வந்தது. ஒரு காலத்தில் தஞ்சை, திருவாரூர், முசிறியில் இருந்து கூட இங்கேதான் சிகிச்சை பெற்றார்கள். கொரோனா, சுனாமி போன்ற காலத்தில் மிக அருமையாக சிகிச்சை அளித்த அரசினர் மாவட்ட தலைமை மருத்துவமனையாகும். அந்த மருத்துவமனையை மாற்றியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னெழுச்சியாக யாரையும் நாங்கள் போராடுகிற வாருங்கள் என்று அழைக்கவே இல்லை. அவர்களாகவே தன்னெழுச்சியாக வந்து எங்கு பார்த்தாலும் சாலை மறியல் செய்து இன்று மிகப்பெரிய அளவில் செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தற்காலிகமாக வாபஸ் வாங்கியுள்ளதை அரசு முழு கவனம் எடுத்து உடனடியாக அரசினர் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஏற்கனவே என்னென்ன வசதிகள் இருந்ததோ, எந்தெந்த மருத்துவர்கள் சேவை செய்ய அத்தனை வசதிகள் பிறப்பு முதல் இறப்பு வரை உடனடியாக செயல்பட உத்தரவிட வேண்டும் என மிகவும் தாழ்மையுடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.